பெரிதல்லோ என் ஜீவனிலுமாதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலே ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவரே வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்தின் பகுதியை நம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரே, இந்த வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. இந்த வருஷத்தினுடைய கர்த்தாவே, இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் திருவிருந்து ஆராதனைக்கு ஆயத்தத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மழை எங்களுக்கு கர்த்தாவே ஒரு தடையாய் இராதபடிக்கு, மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் காற்றடித்தாலும் மழை பெய்தாலும் தேவ சமூகத்தை விடாதபடிக்கு ஓடோடி வந்த உங்களுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே பரிசுத்தமாகுதலுக்குரிய வசனத்தினாலே கர்த்தரை திடப்படுத்தி பலப்படுத்தி நீர் ஆசீர்வதிப்பீராக. வசனங்களை கேட்கும் பொழுது அவருடைய இருதயங்கள் கர்த்தாவே கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் தேவ சமூகத்தினுடைய ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை அவர்கள் உணரத்தக்கதாய் ஆவியானவர் நீர் கிருபை செய்வீராக, நீ நடத்துவீராக. பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரியிலுள்ள சபைக்கு நிருபத்தை எழுதும் பொழுது அநேக காரியங்களை அவர் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அவர் சொல்லுகிறார். இந்த ரோமாபுரியில் உள்ள ஒரு சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் நிறுவவில்லை, அவர் ஏற்படுத்தவில்லை. அவர் ரோமாபுரிக்கு போக வேண்டும், அங்குள்ள விசுவாசிகளை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்திலே அவர் சொல்லுகிறார். நான் எருசலேமுக்கு போய் எருசலேமிலிருந்து ஸ்பானியா தேசத்திற்கு நான் போகிற வழியிலே நிச்சயமாய் நான் உங்களை வந்து சந்திப்பேன். உங்களை பற்றியும் உங்களுடைய விசுவாசத்தை பற்றியும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அநேகருக்கு அந்த விசுவாச ஜீவியம் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது. உங்களை நிச்சயமாய் வந்து சந்திப்பேன் என்று சொல்லுகிறார். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ரோமாபுரியில் உள்ள இந்த சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கினார் அல்லவா? அப்படி இறங்கின நாளிலே அநேக தேசத்தார் அந்த இடத்திலே வந்து அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட காரியத்தை அவர்கள் பார்த்தார்கள். அப்படி பார்த்தவர்களிலே சிலர் போய் ரோமாபுரியிலே அவர்கள் இருந்து வந்தபடியினாலே அவர்கள் ரோமாபுரிக்கு சென்று சபையை ஏற்படுத்தி அதனால் உண்டான ஒரு சபைதான் இந்த ரோமாபுரியிலே உள்ள ஒரு சபை என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சபையை பற்றி நீங்கள் முதல் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, இடையிடையே வாசிக்கும் பொழுது பவுல் அநேக காரியங்களை அவர்களை பற்றின ஆச்சரியமான சம்பவங்களை அவர் சொல்லுகிறார். அதில் மிக முக்கியமாய் பவுல் ரோமாபுரிக்கு இதை எழுதினதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ரோமாபுரி சபையிலே யூதர்களும் இருந்தார்கள். இந்த யூதர் அல்லாமல் ரோமர்கள் என்று சொல்லப்படுகிற புறஜாதியார் என்று சொல்லப்படுகிற ரோமர்களும் இருந்தார்கள். இவர்களுக்குள்ளே யூத மார்க்கத்தை பின்பற்றுவதும் புறஜாதியார் யூத மார்க்கத்திற்குரிய பின்பற்றுதலுக்குள்ளே வருகிறதுமான சில நியாய பிரமாண காரியங்களுக்குள்ளே அவர்களுக்கு குழப்பம் இருந்தபடியினால் பவுல் நியாய பிரமாணத்திற்குரிய காரியத்தை பார்க்கிறோம், விசுவாச பிரமாணம் நமக்கு முக்கியம் என்று சொல்லும்படியாய் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் அல்லது நீதிமானாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால்
அது விசுவாசத்திலே தான் இருக்கிறது என்று சொல்லி, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கின்ற வசனத்தை அடிப்படையாய் வைத்து எழுதப்படுகிறது தான் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம். இது போதும் நினைக்கிறேன். நம்ம சப்ஜெக்ட் கூட போயிடலாம், நமக்கு நேரம் இல்லாதபடியினாலே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இப்பொழுதும் நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். இந்த வருஷத்திலே ஆண்டவர் பரிசுத்தமாகிறவர்களுக்கு உரிய சுதந்திரத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். யார் தங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை நோக்கி ஓடுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு கிடைக்காத பரலோகமானது பரிசுத்தப்படுகிறவர்களுக்கு மாத்திரம் வைத்திருக்கிற சுதந்திரத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன அந்த சுதந்திரத்தை எதிர்பார்த்து நோக்கி ஓடுகிற ஓட்டத்திலே இந்த வருஷத்திலே பரிசுத்தமாகுதல் இல்லாமல் நமக்கு சுதந்திரம் கிடையாது. ஆகையினாலே இந்த நாளிலும் பரிசுத்தமாகுதலை பற்றின ஒரு செய்தியை தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பலன் என்னவென்று சொன்னால் பரிசுத்தமாகுதல். கவனிங்க, எப்படி ஒரு மனுஷன் பரிசுத்தமாகுதலை பெற்றுக் கொள்ளுகிறான் என்பதை குறித்து பவுல் அழகாய் இந்த நிருபத்திலே நிறைய காரியங்களை அவர் சொல்லி இருக்கின்றார். நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, அப்படின்னா ஒரு காலத்திலே 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி இன்றைக்கு நீங்கள் பாவத்திற்கு அல்ல, தேவனுடைய நீதி என்று சொல்லப்படுகின்ற தேவனுக்கு நீங்கள் அடிமைகளாய் இருக்கிறபடியினாலே, நீங்கள் உலகத்திலே அடிமையாய் இருந்து விடுதலையாக்கப்பட்டு நீங்கள் தேவனுக்குள் நீங்கள் இப்பொழுது அடிமையாய் இருக்கிறபடியினாலே உங்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னு சொன்னா பரிசுத்தமாகுதல். இந்த பரிசுத்தமாகுதல் உங்களுக்குள்ளே நித்திய ஜீவனை உண்டாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னே நீங்கள் பாவத்திலே இருந்தீர்கள், பாவத்தின் சம்பளம் மரணமாய் இருந்தது. ஆனால் நீங்கள் பரிசுத்தமாகுதலுக்குரிய காரியத்துக்கு வரும் பொழுது தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தமாகுதல் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பகுதியாய் இருக்கிறது. நீங்கள் லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44, 45 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், அதே லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், நான் பரிசுத்தர் என்று ஆண்டவர் வைராக்கியத்தோடு அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் சங்கீதம் 111ஆம் சங்கீதத்தினுடைய 9வது வசனத்தையும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவருடைய நாமம் பரிசுத்தம் என்று சொல்லப்படுகின்றது. அவர் தன்னை பற்றி சொல்லுகிறார், நான் பரிசுத்தர். வேதம் அவரை பற்றி சொல்லுகிறது, அவர் யார் என்று சொன்னால் அவருடைய நாமம் பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் ஒரு பரிசுத்த தேவனிடத்திலே வருகிறவர்களுக்கு பரிசுத்தமாகுதல் கொடுக்கப்படுகிறது. இந்த பரிசுத்தமாகுதல் அவர்களை நித்திய ஜீவனுக்குள்ளே நடத்துகிறது. இந்த காலை நேரத்திலும் பரிசுத்தமாகுதல் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும்படியாய், ஒவ்வொரு பகுதியாய் பரிசுத்தமாகுதலுக்குரியதை நாம் கவனிக்கும்படியாய் நீங்கள் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, நீங்கள் முன்னே பாவத்திற்கு அடிமையாய் இருந்தீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு நம்முடைய ஒரு பரிசுத்த ரத்தத்தினாலே உங்களுக்கு ஒரு மீட்பை உண்டாக்கி, இப்ப ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரா, நமக்கு அடிமைகளாய் ஆண்டவர் வைத்திருக்கின்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் வேதத்தை சற்று புரிந்து கொள்ளும்படியாய் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அநேகர் அவர்கள் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி ஒரு நல்ல பரிசுத்தமாகுதலுக்குரிய நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக, நித்திய ஜீவன் என்ற சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேதத்திலே அடிமைகளாய் சொல்லப்பட்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுப்பதற்கு பரிசுத்தமாகுதலுக்குரிய வழியை ஆண்டவர் ஏற்படுத்தினார். நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், நீங்கள் விளங்கிக் கொள்ளத்தக்கதாய், ஒரு புறஜாதியார்
அறிந்தவராய், தேவனை அறியாத, தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத சிலரை, அடிமைகளாய் இருந்த சிலரை ஆண்டவர் பரிசுத்தமாகுதலுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த அழைப்பை கொடுக்கும் பொழுது இந்த பரிசுத்தமாகுதலுக்கு ஏற்ற வழியிலே நடப்பார்கள் என்று சொன்னால் நித்திய ஜீவன் என்ற சுதந்திரம் கிடைக்கிறது. ஆனால் ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே அந்த நித்திய ஜீவனுடைய சுதந்திரத்தை பெறாதபடிக்கு, பரிசுத்தமாகுதல் என்கின்ற இடத்திற்கு போகாதபடிக்கு, அடிமைத்தனத்திலிருந்து வந்தவர்கள் அதே சுய புத்தியோடு எப்படி உலகத்திலே இருந்தார்களோ, எப்படி பாவத்திலே இருந்தார்களோ, அதே போல பரிசுத்தமாகுதலுக்குள்ளே வரும் பொழுது அதே உலகத்தினுடைய வாழ்க்கையை இங்கே வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை இழந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் புரியும்படியாய் சொல்லுகிறேன். முன்னே நீங்கள் இருளிலே இருந்தீர்கள், முன்னே நீங்கள் உலகத்திலே இருந்தீர்கள். இந்த உலகத்திலே இருந்த நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வரும் பொழுது, தேவனை அறிந்து சபைக்குள்ளே வரும் பொழுது, நீங்கள் உலகத்திற்குரிய காரியத்தை சபைக்குள்ளே கொண்டு வருவதல்ல, சபைக்குள்ளே தேவன் போதிக்கிறதை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோமே. இதை நாம் மறந்துவிடக் கூடாது, இதை மறந்துவிடக் கூடாது. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சரித்திரத்தை நான் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கலாம், நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் மிகவும் துன்பப்படுத்தப்பட்ட ரோமருடைய காலங்கள் வந்ததாம். இந்த ரோமருடைய காலங்களிலே தான் கிறிஸ்தவர்களை அதிகமாய் துன்பப்படுத்தினார்களாம். இதில் துன்பப்படுத்தின மன்னர்களிலே நீரோ என்று சொல்லப்படுகிற ஒரு மன்னன் உண்டு. அவன் என்ன செய்வானாம், இந்த கிறிஸ்தவர்களிலே அடிப்பட்டு உதவிப்பட்டு அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் வயதாகி இப்படி கிடக்கிறவர்களை என்ன செய்வானாம், ஒரு பெரிய மரத்திலே அவர்களை கட்டி வைத்து விட்டு அவர்கள் காலிலே தீயை மூட்டி அந்த சரீரம் எரிய 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 அந்த எரிகிற அந்த வெளிச்சத்திலே அவன் மாலையிலே உலாவி வருகிற, இரவிலே உலாவி வருகிற பழக்கம் அவருக்கு உண்டாம். மனிதர்களை எரிய வைத்து அந்த வெளிச்சத்திலே தான் சந்தோஷப்படுகிற ஒரு மனுஷனாய், மிக கொடூரமான ஒரு மனுஷனாய் அவன் இருந்தான் என்று சொல்லி சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது. அப்படி கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட கொடுமைகள் எல்லாம் ஏராளம் உண்டு. நீங்கள் அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இன்னும் வேதத்தை அதிகமாய் தியானிக்கும் பொழுது நிறைய கொடுமைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. நீங்க அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா விசுவாசத்திலே விசுவாச பட்டியலை குறித்து சொல்லும் பொழுது அதிலே ஒரு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு அவர்கள் பெற்ற அந்த கொடுமைகள் அதிலே சொல்லப்படுகிறது. வாசிங்க, எடுத்து யாராயிலும் 33ல இருந்து வாசிங்க, கேளுங்க. 32ல வாசிங்க. ஜெயித்தார்கள், நடப்பித்தார்கள், பெற்றார்கள், அடைத்தார்கள், அழித்தார்கள், பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை பெறுவதற்கு சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், நிந்தைகளையும் அனுபவித்தார்கள், கல்லறி உண்டார்கள், செம்மறி ஆட்டு தோல்களையும் வெள்ளாட்டு தோல்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து உபத்திரவத்தையும் நிறைய காரியங்கள் இதுல சொல்லப்படுகிறது. இதுல ஒரு கடைசியா சொல்லப்படுது பாருங்க, செம்மறி ஆட்டு தோல்களையும் வெள்ளாட்டு தோல்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து. அப்படின்னா இந்த ராத்திரி நேரத்தில் ரொம்ப குளிரா இருக்கும் பாருங்க, அதனால அந்த ஆட்டு தோலை போர்த்திட்டு அவங்க இருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி ரோமருடைய காலத்துல அவங்க எப்படி என்ன செய்வாங்கன்னா, இந்த செம்மறி ஆட்டு தோல் வெள்ளாட்டு தோல் இருக்குது இல்லைங்களா, இந்த தோல்களை என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களை சுற்றிலும் சுற்றிட்டு கயிறு நல்லா கட்டி ஸ்ட்ராங்கா வச்சிருவாங்க. அப்படி சுற்றி அவர்களை கட்டி விட்டு அவர்களை அனுப்பும் பொழுது என்ன ஆகும்னா,
ஈரத்தன்மையோடு இருக்கின்ற அந்த தோள்கள் எல்லாம் நல்லா இழுத்து கட்டும் பொழுது டைட்டா எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஆனா அவர்கள் வெயில்ல போகும் பொழுது என்னன்னா அந்த தோள்கள் அப்படியே இருக்குமா அவர்கள். அப்படி இருக்க 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 வயிற்றுல இருக்கிற அந்த ஹார்ட் குடலா இருப்பாங்க, அதெல்லாம் அப்படியே வாய் வழியா வந்துருமா. நெருக்க நெருக்க உள்ள இருக்கிறது அப்படி வெளியில வருமா. இதை எல்லா துன்பத்தையும் அவர்கள் அனுபவித்தார்கள். ஸ்திரீகள் தங்களுடைய பிள்ளைகளை சாக கொடுத்தார்களாம். நீங்க கர்ப்பிணி பெண்கள்லாம் பட்ட வேதனையை குறித்து நீங்க ரோமர் காலத்துல வாசிங்கன்னா கிறிஸ்தவர்கள் எல்லாம் சாதாரண வேதனை படல. கர்ப்பிணி பெண்களை நிக்க வச்சுட்டு வலது காலையும் இடது காலையும் ரதங்களை அல்லது குதிரைகளை அவர்கள் கட்டி வைத்து, இந்த பக்கம் குதிரை அந்த பக்கம் குதிரை ரெண்டுத்தையும் வாள் அடிச்ச உடனே என்ன ஆனா இது இந்த பக்கம் போகும் அந்த பக்கம் போகும், காலு ரெண்டா பிளந்து குழந்தை அப்படியே கீழே விழுகும். அவ்வளவு வேதனைக்குரிய காரியங்கள் எல்லாம் அந்த நாட்களில் அனுபவித்துதான் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ஜெயத்தை அவர்கள் கொடுத்தார்கள். நம்ம நினைக்கிறோம் அவர்கள் தங்களுடைய ஜீவனை விட்டார்கள் நினைக்கிறோம், விடல. அந்த ஜீவனை நமக்கு கொடுத்து விட்டு போனார்கள். எப்படி இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து போனாரோ அதே பணியை தொடர்ந்து வரும்படியாய் அவர்களுடைய ஜீவனை கிறிஸ்துவுக்காய் பணயம் வைத்து அந்த கிறிஸ்துவின் ஜீவனை நமக்கு சாட்சியாய் அவர்கள் வைத்து விட்டு போனார்கள். அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு காலத்தின் மத்தியிலே தான் கான்ஸ்டன்டைன் என்று சொல்லப்படுகிற ஒரு ரோம மன்னர் எழும்பினாராம். இந்த ரோம மன்னர் எழுப்பின காலங்களிலே இந்த கான்ஸ்டன்டைன் மன்னரை எதிர்த்து ஆங்கிலேயர்கள் படையெடுத்து வந்தார்கள். அப்படி படையெடுத்து வரும் பொழுது கான்ஸ்டன்டைன் இடத்திலே ஒரு 10,000 பேரும் அந்த ஆங்கிலேயருடைய அவர்களுக்கு ஏறக்குறைய ஒரு 30,000 பேர் இருக்கின்ற ஒரு கூட்டத்திலே ஒரு யுத்தம் நேரிடுகிற காலங்களிலே இந்த கான்ஸ்டன்டைனுக்கு 10,000 பேர் வச்சு என்ன செய்கிறது என்று தெரியாதபடிக்கு அவன் மனதிலே குழப்பத்தோடு இருக்கும் பொழுது ஒரு சொப்பனத்தை கண்டானா. என்ன சொப்பனம் என்று சொன்னால், ஒரு எக்ஸ் வடிவம் போட்டு அதிலே பி என்ற ஒரு வார்த்தை ஒரு சொற்றொடர் அதிலே இருந்துதான். இந்த அடையாளத்தை அவர் பார்க்கும் பொழுது இந்த அடையாளம் என்ன அப்படின்னு புரியல. இது அடையாளம் எதை குறித்து சொல்லுகிறது, எதை பற்றி சொல்லுகிறதுன்னு தெரியல. எல்லாரிடத்திலும் விசாரிக்கும் பொழுது யாருக்குமே அது தெரியல. சரி, இந்த கிறிஸ்தவர்கள் சொல்லப்படுகிற கூட்டம் உண்டு, அவங்க கிட்ட இதை கேட்போம், அவங்களுக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி அவர்களை அழைத்து அவர்களிடத்திலே கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னால், நீ பார்த்தது எக்ஸ் கிடையாது, அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. இந்த சிலுவைக்கு நேராக ஒரு பி என்ற ஒரு எழுத்து வாசகம் வருகிறது. அந்த வாசகத்தினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் வெற்றி என்று, அதற்கு பெஸ்டோஸ் என்று சொல்வார்கள். வெற்றி என்று சொல்லி அதற்கு அர்த்தம். அப்படி வெற்றி என்று சொன்னால், நீ சிலுவை அங்கே சுமந்து மரித்த இயேசு கிறிஸ்துவை நம்புவீர் என்று சொன்னால் உமக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொன்ன சரி ஓகே நான் சிலுவையை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 பேர் வச்சிருந்த ஆயுதம் பாருங்க, அந்த எல்லா ஆயுதத்திலையும் ஒரு எக்ஸ் போட்டு ஒரு பி போட்டு அடையாளத்தை போடு, சிம்பிள் போடு, நமக்கு ஆண்டவர் வெற்றி கொடுக்குறாரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய கிருபையினாலே 10,000 பேரை வச்சு ஒரு பெரிய வெற்றி ஆங்கிலேயர் எதிர்த்து பெற்றுக் கொள்வார். உடனே ஒரு நம்பிக்கை வந்துடும். ஆகையினாலே அந்த நாட்களிலே தான் ஏற்கனவே கிறிஸ்துவுக்கு பின்பாக, கிறிஸ்துவனுடைய பரம் ஏறுதலுக்கு பின்பாக 320 அல்லது 22 வருஷ காலகட்டத்திலே தான் கிறிஸ்தவம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காரியமாக அல்லது ஒரு மதமாக அந்த நாட்களிலே கொடுக்கப்பட்டது. ரோமர்களால் அங்கீகரிக்கப்பட்டு ரோமரினாலே உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவங்கள் உலகம் முழுவதும் பரவினது. அதைதான் இன்றைக்கு ரோமன் கேத்தோலிசம் என்று நாம் சொல்லுகிறோம். கத்தோலிக்கர்கள் என்று சொல்லுகிறோமே, அந்த ரோமாபுரியிலிருந்து தோன்றினபடினால்தான் ரோமன் கேத்தலிசம் என்று வருகிறது. நீங்க இந்த கேத்தலிக் சர்ச் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் இருக்கும். கேத்தலிக் சபையில மாத்திரம் இருக்காது, சிஎஸ்ஐ சபையிலே இருக்கும். சிஎஸ்ஐ சபைக்கு ஏன் வந்ததுன்றது சரித்திரம் தெரியாது, அது எந்த சரித்திரமும் கிடையாது சிஎஸ்ஐ சபைக்கு. ஆனா கேத்தலிக் சபையில அது வந்ததனுடைய நோக்கம் இந்த மன்னர் உண்டாக்கினதுனால்தான். இந்த மன்னர் ஒரு நாள் என்ன பண்ணாரா, எல்லாருமே சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அநேக சலுகைகளை அறிவித்தார். யார் யாரெல்லாம் கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறீர்களோ சலுகைகள் உண்டு, சலுகைகள் எல்லாவற்றையும் அவர் கொடுத்தாராம். அப்படி சலுகைகள் எல்லாவற்றையும் பெற்ற பின்பும் ஜனங்கள் சபைக்கு வர ஆரம்பித்தார்கள். சலுகைக்காக சபைக்கு வர ஆரம்பிக்கும் பொழுது சபையில கூட்டம் பெருகினது, ஜனங்கள் எல்லாரும் பெருகினார்கள். ஒரு நாள் இவர் சபைக்கு வந்து பார்த்தாரா, வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை சபையில.
இதே ஒண்ணுமே இல்லாம நீங்க எப்படி ஆராதனை பண்றீங்க, எதை பார்த்து ஆராதனை பண்றீங்க அப்படின்னா, அப்ப அங்க இருக்கிற பிதாக்கள் சொன்னாங்க, நாங்கள் ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறோம். அப்படி நீங்க ஆராதிச்சுக்கங்க, ஆனா எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. எங்களுக்கு முன்னால எதுக்கு ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் எங்களுக்கு வந்து கும்பிடுற பழக்கம் இருக்கு. ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லாம கண்ணை மூடி ஆண்டவர் இருக்காருன்னு சொல்ல முடியாது. நான் சொல்றது கேளுங்க, நீங்க ஏதாவது ஒன்றை முன்னால வைக்கணும். ஆகையினால எனக்கு கனவுல தோன்றின அந்த சிலுவையை நீங்கள் சபையிலே வைக்க வேண்டும் என்று சொல்லி முதலிலே ஆதி திருச்சபையினுடைய ஆரம்பத்திலிருந்து 300வது வருஷத்திற்கு பின்பாக தான் சபைக்குள்ளே சிலுவை வைக்கிற ஒரு பழக்கம் என்பது வந்தது. அதற்கு முன்பாய் சீஷர்களோ அல்லது பிதாக்களோ சிலுவையை வைத்து ஆராதித்ததாய் எந்த சரித்திரமும் கிடையாது. அதற்கு பின்பாக தான் சிலைகளை வைப்பது, மற்ற ஆராதனைகள் எல்லாம் அதற்கு பின்பாக தான் வந்தது. அப்படி அதற்கு பின்பாய் வந்ததினாலே சபையில் உள்ள பிதாக்கள் எல்லாம் யோசித்தாங்க, ஆண்டவரை ஆவியோட ஆராதிக்கிறதை விட்டுட்டு வேற எதையோ வச்சு நம்ம ஆராதிக்கிற மாதிரி இருக்கு, இது நமக்கு சரி இருக்காதுன்னு சொல்லி அவர்கள் சபையை விட்டு வெளியிலே போக ஆரம்பித்தார்கள். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, சரித்திரமானது நமக்கு போதிக்கிறது என்னவென்று சொன்னால், சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், ஒரு காலத்திலே உலகத்திலே இருந்தார்கள். உலகத்திலே இருந்து சபைக்கு வரும் பொழுது சபை வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அந்த வேதத்தை பின்பற்றுவதுதான் விசுவாசிகளுடைய வேலை. ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது, ஒரு ராஜாவாய் இருந்தவர் ஆளுகையில் இருந்தபடியினாலே உலகத்திலே இருந்த ஒரு காரியத்தை அவர் சபைக்குள்ளே கொண்டு வந்தாரா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனம் ஒரு காலத்திலே ஒரு காரியத்தை முன்னிட்டு அடிமைத்தனத்தில் இருந்தோம் என்று ஆண்டவருக்கு தெரியும். அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்தாரு. கொண்டு வந்தாலும் நீங்க சபைக்குள்ள வந்தாலும் சரி, நம்ம சிந்தை எங்க இருக்கு தெரியுங்களா? இன்னும் அந்த பழைய இடத்திலே தான் இருக்கு. எந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வரணும்னு நினைச்சாரோ, எந்த அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில கொண்டு வந்தாச்சு. ஆண்டவர் வெளியில கொண்டு விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஆனா சபைக்குள்ள வந்த பிறகு அதே அடிமைத்தனத்தினுடைய வாழ்க்கை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கூட சொல்லுகிறேன், சிலர் வீட்டிலலாம் கிறிஸ்தவர்கள் வீட்டில் இந்த கோஷ்டி சபைக்கு வருகிற வீட்டிலே சொல்லுகிறேன், சிலர் இன்னும் சிலுவை வச்சிருக்கேன் நம்ம வீட்டில். ஏன் வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. சிலுவை அடையாளம் எதிர்க்க அடையாளம் தெரியுங்களா? வேதத்தின்படி மரத்தில் தூக்கப்பட்ட இவனும் அப்படின்னா சாபத்துக்கு அடையாளம். அந்த சாபமான அடையாளத்தை பரிசுத்த அடையாளமாய் மாற்றினது யாருக்கு சொன்னா இயேசு கிறிஸ்து. அப்படின்னா உங்களுக்கு இயேசு கிறிஸ்து வேணுமா அல்லது சிலுவை வேணுமா? இந்த சிலுவை வச்சிருக்கிறது, மாதா படம் வச்சிருக்கிறது, இயேசு கிறிஸ்து படம் வச்சிருக்கிறது, அது வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை உட்படாது. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய கிறிஸ்தவனே சொல்லக்கூடாது. நியாயப்படி பிராக்டிக்கலா சொல்ல போனோம்னா, ஆவிக்குரிய கிறிஸ்தவருடைய வீட்டுல சிலுவையோ இயேசு கிறிஸ்து படமோ மாதா படமோ இருக்கக்கூடாது. மாதா படமும் இருக்கக்கூடாது, அவங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க படமும் இருக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துவோட இருந்த சீஷர்கள் படமும் இருக்கக்கூடாது. என்ன சொல்லட்டுங்களா? மரித்து போனவருடைய படத்தை கூட வச்சு பூ வைக்க கூடாது. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த அப்போஸ்தலருடைய வழிகள். இந்த வழிகள் தான் நமக்கு பரிசுத்தமானதை கொண்டு வரும். நீங்க இதை பின்பற்றலன்னு சொன்னா, நான் சொல்லுகிறேன், நீங்கள் இன்னும் பரிசுத்தத்தை அறியாது இருக்கிறீர்கள். தெரியல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க பாவம் செய்யல, உங்களுக்கு தெரியல. அப்ப இன்னும் எத்தனை நாள் தெரியாம இருக்கிறது? ஆண்டவர் சொன்னாரு, தெரியாம இருக்கீங்க, நானும் உங்களுக்கு தெரியாம விட்டுருங்க. ஆனால் இப்பொழுதோ நீங்க தெரிந்து கொண்டீங்க, மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள ஜனத்திற்கு கட்டளை இடுகிறார். இதுவரைக்கும் தெரியாது, வச்சிருந்தீங்க, ஆனா இனிமேல் வச்சிருக்காதீங்க. ஏன் என்று சொன்னால் கரெக்டா சொல்லியிருக்காரு, வானத்தின் மேலும் சரி பூமியிலும் சரி, பூமிக்கு கீழே சமுத்திரத்தின் ஆழத்திலும் சரி, எந்த விதமான சொரூபமும் எனக்கு ஈக்குவலா உங்க வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு வேதத்துல சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு தெரியும்?
ஆண்டவர் எழுதி இருக்கிறார். யாத்திரை வாசித்து பாருங்க. என்னை அன்றி வேறே தேவன் உங்களுக்கு, இந்த தேவர்கள் சொன்ன உடனே நம்ம வந்து இல்ல ஆண்டவர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவரா நினைச்சு இந்த புது வருஷத்துல 2021 கிறிஸ்தவர்கள் எழுதினாங்க, இயேசு கிறிஸ்து பணம் கொண்டு வந்து கொடுப்பாங்க நம்ம கிட்ட. உடனே நம்ம வாங்கி அதை தொட்டு அந்த சிலை வழிபாடு, அது பேர் தான் விக்கிரக வழிபாடுன்றது வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அந்நிய தெய்வங்கள் இல்ல. இயேசு கிறிஸ்து படத்தை வச்சு நீங்க வணங்கினாலே அது பேர் விக்கிரக வழிபாடு தான். ஒரு சிலையை வச்சுட்டு அதுக்கு முன்னால நீங்க கும்பிட்டீங்கனாலே விக்கிரக வழிபாடு தான். ஏனென்றால் நம்முடைய தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளணும்னா ஆவியோடு உண்மையோடு தொழுது. உங்கள் தொழுகை என்பது ஆவி உண்மையில் தான் இருக்கணுமே ஒழிய ஏதோ ஒன்றுக்கு முன்பாய் நின்ற உடனே அப்படியே அந்த பக்தி வந்துடும் பாருங்க. அந்த பக்தி பரவசம் தான் வந்து பைபிளுக்கு சூட்டப் ஆகாது என்றதா இருக்காது. அதை தேவன் ஒரு நாளும் அங்கீகரிக்கவே மாட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முன்னே நீங்கள் உலகத்திலே இருந்தீர்கள், முன்னே நீங்கள் உலகத்தை பின்பற்றினீர்கள், முன்னே உலக வழக்கங்கள் இருந்தது. நல்லா கவனி. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? உலகத்துல இருக்கிற மாதிரி நீங்க இருங்க அப்படின்னு சொன்னா சபைக்கு வருவாங்க. உலகத்துல இருக்கவங்க மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னா சபையை விட்டு வெளில போயிடுவாங்க. அந்த நாட்கள் எப்படி நடந்து தெரியுங்களா? சபைக்குள்ளே உலகம் வரும் பொழுது சபை பிதாக்கள் உள்ள இருந்து வெளியில போக ஆரம்பிச்சாங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் உலகத்தை பின்பற்றினீர்கள், இப்பொழுதோ ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உலகத்தை பின்பற்றாத, உலகத்தின் வழியில போகாத. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அந்த வேதத்தின் வழியிலே போக நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நாம் மகிமைப்படுவதாக ஒரு நீண்ட ஒரு செய்தியாக நான் இதை எடுத்தபடினாலே இன்றைக்கு குறிப்பாக ஒரு 3 பேரை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறேன். இவர்கள் 3 பேரும் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள். தேவன் அவர்களை அழைத்தார். ஆனால் அடிமைத்தனத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமானதற்கு முன்னேறாதபடிக்கு அடிமைத்தனத்தினுடைய சுபாவத்திலே இருந்தபடியினாலே அவர்கள் சுதந்திரம் அடையாதபடிக்கு தள்ளப்பட்ட ஒரு 3 சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது சரியான பரிசுத்தமானதை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு 3 பேரை பற்றி வேதம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் பரிசுத்தமாகுதல் என்றால் என்ன, உலகத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாய் மாறுகிறீர்கள் என்று சொன்னால் தேவனுக்கு அடிமையாய் மாறுகிற பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை குறித்து ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. இந்த 3 பகுதிகளும் வரிசையாய் பார்க்கத்தக்கதாய் இன்றைக்கு முதலாவது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு சுயாதீனமாய் அல்லது ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டியவர்கள் அந்த சுதந்திரத்தை பெறாமல் எப்படி இழந்து போனார்கள் என்பதை குறித்து ஒரு 3 பேரை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். நீங்கள் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்றும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். இந்த ஆகாரை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவள் ஒரு அடிமை பெண்ணாய் இருந்தாள். கவனிங்க, இந்த ஆகார் எப்படி அடிமை பெண்ணாய் இருந்தவர், எப்படி இந்த சாராளுக்கு அடிமை பெண்ணாய் வந்தாள் அப்படின்னு சொன்னா சரித்திரம் சொல்லுகிறது. ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்துல நீங்க 10 இருந்து வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் எகிப்திற்கு போகிறார். பஞ்சம் உண்டானதுனால எகிப்திற்கு போகிறார். எகிப்தினுடைய ராஜா சாராள் அழகாக இருக்கிறாள் என்று சொல்லி தன்னுடைய அரண்மனைக்கு சாராளை அழைத்து கொண்ட பொழுது தேவன் அந்த எகிப்தை முழுவதுமாய் ஒரு வாதை கொண்டு வந்து வாதித்தார். அப்படி வாதித்த பொழுது பார்வோனுக்கு தேவனை பற்றின ஒரு அறிவு தெரிந்த பின்பு சாராளை ஆபிரகாமுக்கு அனுப்பிவிட்டு அநேக பொருட்களை அவர்களுக்கு அவன் இனாமாய் கொடுத்ததினாலே அவைகள் எல்லாவற்றையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களிடத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தது மாத்திரமல்ல, பார்வோன் தன்னுடைய சொந்த குமாரத்தியை சாராளுக்கு
அடிமை பெண்ணாய் கொடுத்தாளாம். நீங்கள் வாசிக்கிற இந்த ஆகார் ஒரு சாதாரண அடிமை பெண் கிடையாது. ஏதோ வீட்டுல இருக்கிற 4 வேலைக்காரியில ஒரு வேலைக்காரி கொடுத்துருவோன்றதுல பார்வோனுடைய குமாரத்தி அவள். அதனாலதான் எங்கேயாவது ஓடி போலாம் அப்படின்னு நினைச்சு ஓடும் பொழுது நேரா எகிப்துக்கு போனான். ஏன்னா அவ பார்வோனுடைய குமாரத்தி. ஏன் தன்னுடைய குமாரன் இஸ்மவேலுக்கு பார்வோனுடைய ஒரு பெண் பிள்ளையை விவாகம் பண்ணி கொடுத்தாள் என்று சொன்னால், அவள் ஒரு பார்வோனுடைய குமாரத்தி, ஒரு ராஜகுமாரத்தியா இருந்தவள். ஒரு ஜீவனுள்ள தேவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காக பார்வோன் தன்னுடைய மகளை சாராளுக்கு அடிமையாய் கொடுத்தானாம். இப்ப அடிமையா வந்த உடனே சில காலங்கள் ஆச்சு. இந்த அடிமைத்தனத்திலிருந்து இவளுக்கு ஒரு போஸ்டிங் ஆண்டவர் கொடுக்கிறார். எப்பவுமே நீ அடிமையாவே இருக்கிறே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ ஒரு பரிசுத்தமாகுதல், சாராள் எப்படி அல்லது ஆபிரகாம் எப்படி அப்படின்ற ஒரு பரிசுத்தமாகுதலுக்கு சாராள் மூலமாய் ஒரு சூழ்நிலையே ஏற்படுகிறது. அதை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டதினாலே தேவன் அதை பற்றி விரோதமாய் அல்லது தேவன் அதற்கு எதிராக எந்த ஒரு காரியத்தையும் சொல்லாமல் அந்த நேரத்தில் ஆண்டவர் அமைதியாய் அதை விட்டு விடுகிறார். ஆகாரோடு சேர்ந்து ஒரு குமாரனை பெற்று இஸ்மவேல் என்று பெயர் வைத்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு அடிமை பெண்ணாய் கொடுக்கப்பட்டவள் இன்றைக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தை அவள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், எப்படி ஆபிரகாமினுடைய வம்சங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வளர வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய மகன் பெற்றவனாய் இந்த உலகத்திலே முதலாவது ஆபிரகாமுக்கு பிறந்தது இஸ்மவேல் தான். ஆனால் இஸ்மவேலும் பங்கு அடையவில்லை, ஆகாரும் பங்கு அடையவில்லை. 2 பேரும் தங்களுடைய பங்கை அவர்கள் இழந்து போனவர்களாய், ஒன்றும் இல்லாமல் ஓடி போகத்தக்கதாய் காணப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், இந்த ஆகார் நமக்கு ஒரு நல்ல உதாரணம். நீங்கள் முன்னே உலகத்திலே இருந்தீர்கள். நீங்கள் சபைக்குள்ளே வரும் பொழுது யாருமே தெரியாம, யாருமே சம்பவம் யாரையும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாம ஒரு சாதாரண ஒரு நிலையிலே எளிமையும் சிறுமையுமான இடத்துல இருந்து தான் நம்ம சபையில ஆரம்பித்தோம். ஆனால் சில நாட்கள் ஆன பின்பு, நமக்கு வேதங்கள் தெரிய ஆரம்பித்த பின்பு, தேவன் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து அடிமைத்தனத்திலிருந்து நம்மை பிள்ளைகள் என்கின்ற ஒரு ஸ்தானத்திற்கு கொண்டு வரும் பொழுது, நான் சொல்ற தப்பா எடுத்துக்கிறாரு, ஸ்தானத்தை கொடுத்துட்டாரு, பிள்ளை ஆயாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாரு, அபிஷேகமும் பெற்றாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. ஆனா கல்யாணம் பண்றதுக்கு மாத்திரம் திரும்பவும் போயிடுவோம். நான் சொல்றேன், சுதந்திரம் கிடையாது. நீங்க கிறிஸ்தவர்களாகவே வாழ்ந்துக்கலாம், கிறிஸ்தவர்களாகவே இருக்கலாம். நீங்கள் எவைகளை விட்டு வந்தீர்களோ அவைகளுக்கு பின்னாலே நீங்க திரும்ப போகணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்க பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய கர்த்தருடைய சுதந்திரம் கிடைக்காது. உலகத்துல வாழ்ந்துக்கலாம், உலகத்துல ஆண்டவர் கைவிட மாட்டார். ஏன் கைவிட மாட்டார் தெரியுங்களா? நீங்க கிறிஸ்தவங்கன்னு காமிச்சிட்டீங்க இல்லையா, அதனால ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரு. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை விட்டு எப்பொழுது பின்மாற்றத்துக்கு போகிறீர்களோ, எப்பொழுது உலக காரியத்துக்கு போகிறீர்களோ, நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கூட அநேகருடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஞானஸ்தானம் பெற்ற அபிஷேகத்தில் நிரம்புறோம். ஆனாலும் நாம் விட்டு வந்த அந்த பாரம்பரிய பழக்கம் இருக்கு பாருங்க, இன்னைக்கே இருக்குது. இன்னைக்கும் இருக்கு. கிறிஸ்தவர்கள் வீட்டுல காது குத்துறாங்க, கிறிஸ்தவர்கள் வீட்டிலே சடங்குகள் செய்யறாங்க, கிறிஸ்தவர்கள் வீட்டிலே கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் நடக்கிற சடங்கெல்லாம் நடக்குது. இவைகள் எல்லாம் நீங்க இதற்கு முன்பாய் செய்தது, அதை விட்டுதான் வந்தீர்கள். கொலோசியர் ஆண்டவர் அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு பவுல் மூலமா, நீங்கள் உலகத்தினுடைய வழிபாடு முறைகளை விட்டு நீங்க என்ன பண்ணீங்க, ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க. இயேசுதான் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்க, வழிபாட்டை விட்டு வந்துட்டீங்க. ஆனால் உலகத்துடைய வழக்கத்தை நீங்க இன்னும் விடலன்ற வசனம் கரெக்டா சொல்லுதா? சில நேரங்கள்ல என்னை சில இடங்கள் கூப்பிடுவாங்க ஜோம் பண்றது, டைம் வச்சிருப்பாங்க கரெக்டா. இந்த டைமுக்கு வந்துட்டு இந்த டைம் முடிச்சுட்டு பாஸ்டர் போயிடுவாரு. போயிட்ட பிறகு நம்ம வேலையை செய்துருவோம். சொல்ல நீங்க ரட்சிக்கப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. அடிமைத்தனத்தை விட்டு வெளியில வந்துட்டு
திரும்ப நீங்க எதுக்கு அடிமையாகுறீங்க தெரியுங்களா? எதுக்கு அடிமையாக தெரியுங்களா? ஏதோ உலகத்துல இருக்கிற பணம் கிடைக்கும், நகை கிடைக்கின்றது தான், வேற ஒன்றும் கிடையாது. அதை தவிர வேற என்ன இருக்குது? அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லுங்க, வைராக்கியமா நின்று ஒன்றும் கிடைக்காதுன்னு நின்றுலாம். ஏதாவது கிடைக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுப்போமே, கொஞ்சம் விடுவோமே, போட்டுமே. நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும் பொழுது இந்த வருஷத்துல உலக வழக்கம் என்ற எந்த வழக்கத்திலும் நீங்கள் விழாதபடிக்கு ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாராக. அல்லேலூயா. நல்ல கணக்கில் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. முகம் கொஞ்சம் சின்னதா மாறின மாதிரி, உங்க முகம் சின்னதானாலும் சரி அல்லது பலூன் மாதிரி ஊறி போனாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். எப்படியாவது உங்களை பரலோகத்துல சேர்க்கறதுக்குள்ள வசனத்தை கொடுக்கணும்ன்றது ஏன் கடமை. வசனத்தை கொடுத்துறேன், ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். நீங்க யோசித்து பாருங்க. இதெல்லாம் உலகத்துல ஒரு முறை நம்முடைய சபையில இருந்த ஒரு சகோதரி, இப்போ அவங்க இல்லை, வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. அந்த சகோதரி வந்து ஒரு நாள் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்க கேட்டாங்கய்யா, ஆச்சரியமா கேட்டாங்க அப்படின்னா. என்னம்மா கேட்டாங்க? இல்லை, நம்ம பாப்பா கொலுசு போட்டிருந்தா, நீங்க கிறிஸ்தவங்க கொலுசுலாம் போடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யாரு கேட்டாங்க? யாரு கேட்குறாங்க? உலகத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க. நமக்கு நீங்க கிறிஸ்தவங்க கொலுசுலாம் போடுவீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு தெரியல அறிவு கூட நமக்கு கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற சில நேரங்களில் சொல்றேன், குழந்தைய தூக்கிட்டு இந்த ஆஸ்பத்திரியா அந்த ஆஸ்பத்திரிக்கு ஊரா ஓடிட்டு இருப்பாங்க. ஆஸ்பத்திரியா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க, ஆஸ்பத்திரி உங்க ஆண்டவர் சர்ச்சில் போய் சோமனா சரியாயிருமே அப்படின்னா. இன்னைக்கு இந்த கதை தான் ஓடிட்டு, சர்ச்சுக்கு போனா சரியாயிரும்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற புறஜாதியார் சொல்ல கரெக்டுதான், நமக்கே எட்டுது. ஆமா, வேற வழி இல்லை, அங்கேயாகிலும் போவோம். எல்லா இடத்துக்கும் போய் எல்லா இடத்தையும் எல்லா செலவெல்லாம் பண்ணிட்டு கடைசியில வந்து நிக்கிறதுன்னா செலவே இல்லாத ஒரு இடம். நல்லா கவனிங்க. நீங்க முன்னே உலகத்துல இருக்கும் பொழுது உங்கள் வழக்கங்கள் உங்கள் பழக்கங்கள் எல்லாம் உலகத்திற்குரியதாய் இருந்தது. ஆனால் தேவன் அந்த பழக்கத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்தார். மீட்டெடுத்தோம் இந்த ஆகார் எகிப்தையே நினைச்சிட்டு இருந்ததுனால அவளுக்குரிய சுதந்திரத்தை அவள் இழந்து போனாள். அவனுடைய குமாரனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் நான் சொல்லுகிறேன். 12 பேருக்கு கோத்திரங்களாய் எடுத்து அந்த 12 பேருக்குரிய சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்னார். 2 பேருக்கு, இஸ்மவேலுக்கும் ஈசாக்கும் கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாரா? நல்லா கவனிங்க. நம்ம உலக வழக்கத்துல இருந்தோம்னா சுதந்திரம் நம்ம இழப்போம், நம்முடைய பிள்ளைகள் இழந்து போகும். நீங்கள் இன்னொரு மனுஷனை குறித்து கூட நீங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். ஒரு நல்ல சுதந்திரத்திற்கு அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், பரிசுத்தம் ஆகுதலுக்கு பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் அந்த பரிசுத்தத்தினுடைய ஆழம் தெரியாததினாலே, அந்த பரிசுத்தத்தினுடைய அர்த்தம் தெரியாததினாலே அவனும் தன்னுடைய சுதந்திர